ஹலோ மக்களே 358 எபிசோடுக்கு போறலாம். எபிசோட்ல ககாஷியை கட்டுறாங்க, இட்டாச்சியும் கட்டுறாங்க. அவன ககாஷி சொல்றான், இது அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு மிஷன், இந்த மிஷன் உன்னால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அவன் இது அப்படி என்ன மிஷன் சொல்லிட்டு ககாஷிட்ட இட்டாச்சி கட்டிக்கிட்டு இருக்கான். 6 வருஷத்துக்கு முன்னாடி 90 இன்சிடென்ட் நடந்துச்சு, அவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்காம. ஆனா அந்த 90 இன்சிடென்ட்க்கு பின்னாடி உச்சியா கிளான்ல உள்ள வந்து எவனோ ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்து உச்சியா டிஸ்ட்ரிக்ட் எப்பவுமே 24 மணி நேரம் சர்வேலன்ஸ்லயே வச்சாங்கன்னு சொல்றான். அவன் உன்னை இட்டாச்சி அந்த அட்டாக்க பத்தி யோசிச்சு பார்க்கான். அப்ப அன்பு பிளாக்ஸ்ல வந்து தேர்ட் விக்கெட் வந்து ரிப்போர்ட் பண்றான், 90 சடன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு. அது எனக்கும் தெரியும், நானும் இறங்க போறேன்னு சொல்றான். அவன் ஊர் மக்கள் எல்லாம் நீங்க போய் காப்பாத்துன்னு சொல்றான் அன்பு பிளாக் ஆப்ஸ்காரன்ட்ட. டேய் உச்சியா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆர்டர் கொடுன்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து சடனா பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா அதை செய்யணும்? உச்சியோட விஷுவல் பவர் இருந்துச்சுன்னா 90 பவர் வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருக்காரு தேடுவக்காக. ஆனா அதே உச்சியா வந்து 90 பவரை வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்கும், அது அவனுக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்றான் டான்ஸோ. அதுபோல ரெண்டாவது மாதரா உச்சியோ நம்ம இறக்குற மாதிரி ஆயிருன்னு சொல்றான் டான்ஸோ. சரி இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் உங்கையில விட்டேன், அன்பு பிளாக் ஆப்ஸரே உன்னோட ஆர்டருக்கு ஏத்த மாதிரி பண்ண சொல்லிட்டேன், நீ இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தேடுவக்காக அவர் களத்துல இறங்கி போயிருக்காரு. பார்த்தா 90 அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கல, இட்டாச்சி சாஸ்கி தூக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுக்காக்கு உச்சிக்கும் மாசா நின்னுட்டு இருக்காரு. அவர் போய் அட்டாக் பண்ண போய் போகல, 90 போய் தடுக்க போகல. வாங்க கேப்டன் நம்ம போய் இவங்க எல்லாம் காப்பாத்தோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். உடனே ஃபுக்காக்கு சொல்றாரு, போலீஸ் போர்ஸ் வந்து மக்களை மட்டும் தான் காப்பாத்த சொல்லிருக்காங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு ஹெல்ப் பண்ண வேண்டாமா, இது மேல இடத்துல வந்து ஆர்டர்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மின்னட்டா இங்க வந்து 90 தூக்கிட்டு போயிருப்பான், டெலபோர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் மீட்டிங் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 90 சீல எவன் புரோக்கன் பண்ணா ஒண்ணுமே புரியல, ஹுசினாவோட சீல் எப்படி ஓபன் ஆகி வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது நம்ம கேட்க அன்பு பிளாக் ஆப்ஸரும் இல்ல, உங்க ஒய்ஃப் பிவோக்கும் இல்லன்னு சொல்றாவா. உடனே ஹோகரோ சொல்லிட்டு இருக்காரு, எவனோ இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்சு உச்சியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. நீ ஏன் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு தேர்ட் வகை சொல்லிட்டு இருக்காரு. 90 மட்டும் புரோக்கன் வந்து சீல் ஆச்சுன்னா அது இங்கே இருந்திருக்காது, வேற ஏதாச்சும் உடச்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா இது ஏன் ஊரை மட்டும் அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. ஹோமரோ சொல்றான், அந்த 90 பவரை வந்து விஷுவல் பவரை யூஸ் பண்ணி உச்சியா வந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன பர்பஸ் சொல்லிட்டு ஹோகரோ கட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹிடன் லீவ் வந்து அவனை கைப்பற்ற நினைக்க சொல்றான். இது கற்பனை சொல்லிக்கிட்டு இருக்காரு தேடுவக்காக. நம்ம எதுக்கும் 24 மணி நேரம் உச்சிக்கா வந்து நம்ம சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றான் டான்ஸோ. டே இது அவங்க எல்லைக்குள்ள நம்ம போற மாதிரி ஆயிரும் சொல்றாரு தேடுவக்காக. இது யாருக்கு தெரியுமா, நம்ம அன்பு பிளாக் ஆப்ஸ் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. தேடுவக்காக மட்டும் தான் அப்ப பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. டே இது உச்சிக்கா தான் பண்ணாலும் அவனுக்கு கண்டிப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்காம உடனே டான்ஸ் சொல்றான், சரி நீ சொல்றது கரெக்ட் தான், உச்சிக்கா மட்டும் இது பண்ணலன்னா அவங்க மேல நம்மளுக்கு மதிப்பு தான்டா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. அதனால நம்ம சர்வேலன்ஸ் பண்ணி தான் பாப்பமேன்னு சொல்றான். உடனே தேடுவகையும் சரின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த அட்டாக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாங்க. பார்த்தா இட்டாச்சி சாஸ்கி அம்மா அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நருட்டோ வந்து ஆர்ஃபனேஜ்ல இருக்கு பார்த்து சாஸ்கி அம்மா வருத்தப்படுறாங்க. அப்புறம் ககாஷி கட்டுறாங்க, ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு 3 பேர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் உங்க கிளான்ட்ட போய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கான். என்னோட ஜாப் என்னதுன்னா அதை மட்டும் சொல்லுங்க, நான் போய் பார்க்க போறேன்னு சொல்றேன் இட்டாச்சி. சரி கேப்டன் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு மிச்சம் அன்பு பிளாக் ஆப்ஸ் கிளம்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தா இட்டாச்சி அவன் கிளானே வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலையை வச்சு கொடுத்துட்டானுங்க. ககாஷி சொல்றான், டே இது கொல்ற வேலை எல்லாம் கிடையாது, ஆனா இது ஒரு கேவலமான வேலை, எனக்கு அது மட்டும் தெரியும் சொல்றான். ஒருத்தன் வேவு பார்க்கறது தப்பு, இருந்தாலும் நம்ம ஆளுகளே நம்ம பாக்குறோம்னு சொல்றான். உன்னோட ஃபேமிலி உன்னோட குழந்தைகளே வேவு பார்க்குற மாதிரி இருக்கும், நான் சீக்கிரம் உன்னோட ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி சொல்றேன்னு சொல்றான் ககாஷி. நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், உச்சியக்கலான்னு ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கியை தான் அப்பவும் பாத்துக்கிட்டு இருக்கான் இட்டாச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. பார்த்தா 2 பேரும் குடிச்சிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்னு ஒரு லேடி வந்து சண்டை போடாதீங்க சொல்லிட்டு இருக்காவா. சடனா ஃபுக்காக்கு போலீஸ் ஆபீசர் வந்து வந்துட்டாரு. டே சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. டே உங்க போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் எவன்டா கேட்டான், 90 அட்டாக் நடக்கல ஒளிஞ்சிருந்தவனுங்க தான்டா நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா இது ஹொக்காக்கே கொடுத்த ஆர்டர்னு சொல்லிட்டு எவனுக்குமே தெரியாது, இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டானுங்க அவனுங்க. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க, கையை கெட்டி போட்டு தூக்கிட்டு போறானுங்க அவனுங்க. ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுதாங்க, ஏன்டா போலீஸ் ஆபீஸ்லாம் இப்பெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முரடனாலா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உடனே திரும்பி வந்து தேர்ட் வகை ஒரு மீட்டிங் வைக்காரு. என்ன மீட்டிங்னா போலீஸ் போர்ஸை பத்தி தான். ஏன்னா போலீஸ் போர்ஸை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருதான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஹார்ஷா ட்ரீட் பண்றாங்களா எல்லாத்தையும். உச்சியா அவங்களோட ஆதிக்கத்தை காட்டுறாங்க போலுன்னு சொல்லிட்டு டான்ஸர் சொல்றான். உடனே இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்ற தேர்ட் வகைக்கு. 90 அட்டாக்ல வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியா மாறிச்சுன்னு சொல்றாரு. ஆனா அந்த சமயத்துல உச்சியக்கல எவனும் சாவலன்னு சொல்லிட்டு ஹோமரை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம தானே அவங்கள வெளியே தள்ளியே வச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தேர்ட். நம்ம சொன்னனாலதான் அவங்க அந்த களத்துல இறங்கணும்னு சொல்றாரு. உடனே டான்ஸர் சொல்றான், அதனாலதான் லார்ட் செகண்ட் வந்து எப்பவுமே வந்து அவங்கள ஐசோட் பண்ணியே வச்சிருந்தாங்க உச்சியாக்கலான, அவங்க மேல எப்பவுமே ஒரு கண்ணோட இருந்தாங்கன்னு சொல்றான். உடனே தேர்ட் சொல்றாரு, லார்ட் செகண்ட் ஒன்னு உச்சியாக்கலாம் ஒதுக்கில ஒன்னு வைக்கலன்னு சொல்றாரு. அவர் ஒவ்வொரு கிளானையும் வந்து மதிச்சுதான்டா வச்சிருந்தான்னு சொல்லிட்டு தேர்ட். டேய் நம்மளோட ஃப்ரெண்டு காகமி உச்சியா பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். உடனே டான்ஸர் சொல்றான், அவனை எப்படி என்னால மறக்க முடியும், அவனோட விஷுவல் பவரை யூஸ் பண்ணி என்ன எத்தனை தடவை காப்பாத்திருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஹிடன் லீஃப்ல உள்ள ஒரு சினோபின்னு அதை நம்ம நம்பணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மிஷனை கட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா யாருன்னா மிஸ்டி வில்லேஜ்காரனுங்க ஓடி வந்து சடனா மயங்கி உழுதானுங்க, தலைவலிக்க ஆரம்பிச்சானு. இது கெஞ்சுட்ஸ்னு சொல்றாரு. பார்த்தா அந்த சமயத்துல அவு இருந்திருக்கு. உடனே அவரோட பேக்ல போட்டு யார்டா நிக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. சரி வாங்கடா நம்ம இருந்து கிளம்புவோம்னு சொல்றாரு அவரு. ஏன் சார் நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. டே நிக்கிறது வந்து சிசி டெலபோர்ட்டர்,
அவனோட கெஞ்சுட்ஸ்ல மாட்டோம் நம்ம கதை முடிஞ்சு வாங்கடங்க வந்து கிளம்புவோம்னு சொல்றாரு அவர். பார்த்தா பயந்து ஓடிட்டானுங்க. சரி அவனுக்கு வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிசி வந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். தேர்ட் வகை வந்து ரிப்போர்ட் பண்றான், சிசி உச்சியோட மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு சொல்றான். இது உங்க லாங் மிஷன், அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சார் உங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னு சொல்றான் அவன். உன தேர்ட் வகை தனியா கூட்டு போய் பேசுறாரு. சார் உச்சியா கிளான்ல இருந்து நீ ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றான் அவன். ஆனா நான் இன்னும் நம்புறேன், நம்ம கிளானும் நம்ம வில்லேஜும் ஒன்னா என்ன நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் சார்னு சொல்றான் சிசி. அதனால இந்த மிஷன்ல என்னை ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றான் அவன். அதனால எனக்கு சில அத்தாரிட்டியை கொடுங்க, நானும் செய்ய போறேன்னு சொல்றான் அவன். சரி உனக்கு டாப் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் மிஷனுக்கு வந்து நான் உனக்கு கொடுக்குன்னு சொல்றாரு அவரு. அதனால உனக்கு இனிமேல் எவன் கேள்வி கேட்டாலும் என்னோட பேரை போய் சொல்லுன்னு சொல்றாரு அவரு. இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி லார்ட் தேர்ட்னு சொல்றான் அவன். நீ என்னோட பழைய ஃப்ரெண்டு காகமே உச்சியை வந்து ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றாரு அவரு. அவ அப்பாவை பத்தி அவன்கிட்ட பேசுறாரு. அவர் கூட என்னை கம்பேர் பண்ணதுக்கு அவரோட கேலிபரே வேறன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா சிசி வந்து இட்டாச்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி வந்து டெலபோர்ட் பண்ணி மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான் அங்க இருந்து. பிக் பிரதர் உங்களோட மிஷன் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து ட்ரைனிங் பண்ண ஹெல்ப் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இட்டாச்சியை பார்த்து நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிருந்தான். சாஸ்கி என்னை ஒரு ஆள் கூப்பிட்டு இருக்காங்க, நான் போனேன்னு சொல்றான் அவன். பார்த்தா சிசி உச்சியை ஒரு மலை முகத்துல பார்க்க வந்துட்டான் அவன். ஒருவேளை நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொல்றான். ஹிடன் மிஸ்டுக்காரங்க பயந்து போயிட்டானு இனிமேல் வரமாட்டானு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சிசி. சரி எதுக்கு என்னைய பார்க்க நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இட்டாச்சி. உன்கிட்ட ஒரு உண்மையான பதில நான் எதிர்பார்க்கன்னு சொல்றான் சிசி. ஃபுக்காக்கு எந்த அளவுக்கு சீரியஸா இருக்காரு உனக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்காம எதை பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொல்றான். கூப்படாட்ட பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கான். கூப்படாட்னா மொத்தவரையும் கொன்னு எரியுது, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள உச்சியால உள்ள எல்லாத்துக்குமே வந்து வில்லேஜ்ல இருக்க வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. வில்லேஜ்ல உள்ள மக்கள் மாறலனா உச்சியால உள்ளவங்களும் மாற மாட்டாங்கன்னு சொல்றான் அவன். அப்பனா வில்லேஜ் சேஞ்ச் ஆனா உச்சிகா சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லி சிசி கேட்டுக்கிட்டு இருக்கான். வில்லேஜே சேஞ்ச் ஆனாலும் உச்சிகாலாம் சேஞ்ச் ஆக மாட்டாங்கன்னு சொல்றான் இட்டாச்சி. ரெண்டு சைடுல இருந்து நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, அதுவே ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றான் இட்டாச்சி. உச்சிகா மட்டும் கூப்படாட்ல இறங்கிட்டாங்கன்னா ரெண்டு சைடும் பெரிய பிரச்சனை ஏறும், நிறைய சேதங்கள் ஏற்படும் சொல்லிக்கிட்டு இருக்கா சிசி. நானும் இந்த கூப்படாட்டை எப்படிலாம் ஸ்டாப் பண்ண நினைக்கணும் அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்றான் இட்டாச்சி. இதெல்லாம் தெரியும், ஆனா நீ எதையும் செய்யாதுன்னு சொல்றான் சிசி. ஏன்னு சொல்லிட்டு இட்டாச்சி கேட்கான். ஏன்னா ஆல்ரெடி உமல சந்தேகம் வந்துருச்சுடா போலீஸ் போர்ஸ்னு சொல்றான். உன்னையவே வேக பார்க்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றான் அவன். இட்டாச்சி அவனை கண்டுபிடிச்சாங்கன்னு அவனை மிரண்டுட்டான். உடனே இட்டாச்சி அவன் அப்பா சொல்றான், அப்பா நான் நாளைக்கு ஒரு மிஷனுக்கு போறேன்னு சொல்றான் அவன். உடனே அப்பா திட்ட ஆரம்பிச்சாரு, நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா, நம்ம கிளானோட மீட்டிங் நாள், நீ அங்க வந்தே தீருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அந்த கூப்படாட் பண்ண போறாங்கல்ல, அதுக்குள்ள மெயின் மீட்டிங்கே நாளைக்கு தான் நடக்க போகுது. நாளைக்கு ஒரு மிஷனுக்கு போறேன்னு சொல்றான் அவன். என்ன மாதிரி மிஷன் சொல்லிட்டு அப்பா கேட்காரு. இது ஒரு டாப் சீக்ரெட் மிஷன் சொல்றான் இட்டாச்சி. பார்த்தா உச்சியால பார்த்து அன்பு பிளாக்கர்ஸ் எந்த விஷயத்தையுமே அப்பாட்ட சொல்ல மாட்டேங்க அவன். டே நீ உச்சியா கிளான்ல உள்ளவங்க மட்டும் நல்லா புரியுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அதனால நாளைக்கு நீ எங்கேயும் போக கூடாது, நாளைக்கு அந்த மீட்டிங் வந்து சேருன்னு சொல்றாரு அவன்கிட்ட. பார்த்தா அவன் அதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கான். அப்புறம் அடுத்த நாள் கட்டுறாங்க. டான்ஸ் வந்து தேர்ட் ஹோக்கிட்ட பேசுறான். உச்சிகா வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு. டே அவன் கிளானோட மீட்டிங்குள்ள நம்ம நுழைய முடியாது சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. டே கிளான் மீட்டிங்னா ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அவனுக்கு ஏதோ வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு முடிவெடுக்க போறாங்க பொழுது, அதுக்கு தான் அந்த மீட்டிங் வைக்காங்கன்னு சொல்றான் டான்ஸோ. கூப்பர் டாட்டுக்கு வந்து அவனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டான்ஸோ. அதுக்கு தாண்டா ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. டே சிசி இங்க வான்னு சொல்றாரு அவரு. பார்த்தா சிசி உச்சிகா உள்ள வாரான். அப்படி எது பிரச்சனை ஆச்சுன்னா என்னோட கோட்டா அம்சுகாமி ஜுட்சு நான் போட்டுக்கிட்டேன்னு சொல்றாங்க. இவனோட விசுவல் ஜுட்சு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அதாண்டா இதுல விசேஷமே சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. அதனால வந்து அசம்பிளிக்குள்ள போயிட்டு அவருக்கு மேல ஒரு கெஞ்சுட்சுவை போட்டு விட்டு நம்மளுக்கு நேரா பேச வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வில்லேஜுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உச்சியாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. ஃபுக்காகோ மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பேசினா உச்சியா கிளான்ல ஒண்ணு சம்மதிப்பானலாம் எனக்கு சரியாலாம் தெரியலன்னு சொல்றான் டான்ஸோ. ஏய் உச்சியா மாறினாங்கன்னா லீவ் வில்லேஜும் மாறுன்னு சொல்றாரு தேர்ட் ஹோக்காக. உச்சியா மேல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்மளும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நானும் அதை தான் எதிர்பார்க்கன்னு சொல்றான் சிசி உச்சிகா. இதுக்கு முன்னாடி அன்பு பிளாக்கர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அனுப்புறேன்னு சொல்றாரு அவரு. உன்னை எதிர்பார்க்கன்னு சொல்றாரு. உன்னை சிசி உச்சியும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இட்டாச்சி இங்க வரவே இல்ல, சோகம் அடைகிறாங்க அவங்க. பார்த்தா இட்டாச்சி தனியா போய் நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வந்து சிசி உச்சிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிசி உச்சியவே அங்க வரல. பார்த்தா அவன் லார்ட் டான்ஸோ பக்கம் போயிருக்கான், ஏன்னா அவன் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அசம்பிளி ஸ்டார்ட் ஆக போது என்னை விட்டீங்கன்னா நாங்க போன்னு சொல்றான் சிசி. உன்னோட விசுவல் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி ஃபுக்காகோ கண்ட்ரோல் பண்ணி கிளானை கோஆபரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து லீவ் வில்லேஜ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. லார்டு ஹோக்காக எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் இதை நம்பி இறங்குறேன்னு சொல்றான் சிசி. தேர்ட் ஹோக்காக சொன்னோன்னு லீவ் வில்லேஜ்ல அதை நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் வரும்னு சொல்றான் சிசி. டே மனுஷங்க என்னைக்குமே மாறவே மாட்டாங்கன்னு சொல்றான் டான்ஸோ. இப்ப என்னதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டான்ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எனக்கு இப்ப புரிஞ்சுட்டா, ஒரு நேரம் வந்து உன்னோட கோட்டை அமட்சுகாமி ஜுட்சு ஏமலே யூஸ் பண்ண பக்கன்னு சொல்லிட்டு டான்ஸா கேட்கான். உன்னோட ஷரிங்கரை நான் சேஃபா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு தொடர்ந்து சிசியே அடிச்சு நொறுக்குதான், அவனோட கண்ணை போய் புடுங்குதான். பார்த்தா அதுக்குள்ள அவன் கெஞ்சுட்சு போட்டு டான்ஸோ லாக் பண்ணி தூக்கிட்டான். சார் இது ஒரு கெஞ்சுட்சு தான், கொஞ்ச நேரத்தில் நீங்களே சரியாயிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா டான்ஸ் அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா மறையுதான் அங்க இருந்து. பார்த்தா ஈசனாமியை போட்டு விட்டு சிசியே அடிச்சு நொறுக்குதான். அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு கண்ணை புடுங்கிட்டான் அவன். கண்ணை புடுங்கினோடனே அவனோட கண்ணு ஈசனாமி ஜுட்சு யூஸ் பண்ண ஒரு கண்ணு பிளைண்ட் ஆயிருச்சு. உன்னோட கண்ணை யூஸ் பண்ண ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். டேய் உன்னோட இன்னொரு கண்ணை தான் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அன்பு பிளாக்கர்ஸ்கரும் ஒன்னு சேர்ந்துட்டானுங்க டான்ஸோ கூட. ஆனா சிசி டென்ஷன் ஆயிட்டான். ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்சு போட்டு அட்டாக் பண்றான். அன்பு பிளாக்கர்ஸ் வாட்டர் ஷெல் யூஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறம் டெலபோர்டேஷன் ஜுட்சு போட்டு சிசி எங்க மறைஞ்சு போயிட்டான். பார்த்தா இட்டாச்சி இருக்க இடத்துக்கு தான் போயிருக்கான். பார்த்தா சிசி அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இட்டாச்சி என் கூட வான்னு சொல்றான் அவன். சடனா திரும்பி அந்த தண்ணியா வடிஞ்சுக்கிடுச்சுல அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டான் இட்டாச்சியை. உச்சியோட கூப்பட்டாட்ட வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, இதனால லீஃப் வில்லேஜுக்குள்ள ஒரு சிவில் வாரே உண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளுக்குள்ளே சண்டை
வர ஆரம்பிச்சுன்னா வெளியூருக்காரன் நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கான் சிசி. கூப்பட்டாட்ட வந்து என்னோட கோட்டை அவன் சுக்காமி ஜுட்ஸு யூஸ் பண்ணி லாக் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா டான்ஸோ அதை நம்பலன்னு சொல்றான் அவன். டான்ஸோ என்னோட ரைட் கண்ணை எடுத்துட்டான். ஏன்னா ஒரு நாள் அவன் மேல யூஸ் பண்ணிட்டான், அவன் பயந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட வழியில இந்த வில்லேஜ் காக்கணும்னு நினைக்கான். ஆனா நான் வந்து அதெல்லாம் நம்பலன்னு சொல்றான். ஆனா என்னோட லெப்ட் கண்ணை நான் ஒன்ன நம்பி தாரன்னு சொல்றான். நீ இதன் பாத்துக்கோன்னு சொல்றான். அவன் ஒருத்தனை மட்டும் தான் நம்புறேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். உச்சிகா பேரை வந்து பெருமைப்படுத்துன்னு சொல்றான். அவன் கையில கொடுக்காத பார்த்தா அப்பதான் ஒரு காக்கா வச்சு அந்த காக்கா கண்ணை செட் பண்ணி விட்டுருக்கான். சரி நான் இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றான். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்காம நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நீ மாத்து அப்படின்னு சொல்றான். என்னை ஸ்டாப் பண்ணா சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சுட்டான். டேய் சிசி சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வரான். சிசி செத்து பார்த்து மிரண்டான் அவனோட ஃப்ரெண்டு செத்தோன்னு. தலைவனுக்கு அப்பதான் மாங்கிக்கு சரிங்க ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் போர்ஸ் அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா எவனோ ஒருத்தன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தரதரன்னு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து இட்டாச்சி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஹோக்காகி மீட்டிங் எல்லாத்தையுமே சிசி உச்சியை வந்து சூசைட் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த சிசி உச்சியை வச்சு அந்த உச்சியை சண்டையை வந்து நிப்பாட்டலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகி. ஆனா அவன் செத்து இப்படி சண்டை நிப்பாட்டுன்னு நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு தேர்ட் ஹோக்காகி. ஏன்னா அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த கூப்பட்டாட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. உச்சியால உள்ள கிளான்ல என்ன நினைக்காங்கன்னா நீ தான் சிசியை கொண்டு நினைக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டான்ஸோ. ஆனா எவன் கொண்டானோ அவனுக்கு அது தெரியும் சொல்றான் இட்டாச்சி. ஏன்னா சிசியும் நானும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்றான். நேற்றுக்கு நாங்க ரெண்டு ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சிருந்தோம். அந்த சமயத்துல வந்து கரெக்டா சிசி உச்சி அந்த இடத்துல வரலாம்னு சொல்றான் இட்டாச்சி. அவனுக்கு ஏதாச்சும் வேற வேலை இருக்குன்னு சொல்றான் டான்ஸோ. டான்ஸோ அதை மறைக்கலான்னு பார்க்க ஆனா அன்பு பிளாக் ஆப்ஸ் வச்சு விசாரிச்சு பார்த்தேன், சூசைடு தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்றான் அவன். இது கரெக்ட் தான் தேர்ட் ஹோக்காகன்னு சொல்லிட்டு கேட்க அவன் தேர்ட் ஹோக்காகையும் சரின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு உண்மையிலே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இட்டாச்சி வந்து அந்த பிளாக் ஸ்டோன் இருக்க இடத்துக்கு வரான். பார்த்தா அவன மங்கிக்கு சரின்னு வச்சு அதை படிச்சு முடிக்க படிச்சுட்டு மிரண்டான். இப்படிலாம் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்பு பிளாக் ஆப்ஸ் மிஷன்ல இருந்து எல்லாரும் ஒன்னா போறாங்க. பார்த்தா எவனோ ஊரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. பார்த்தா காக்காசி இட்டாச்சி எல்லாம் கொன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனையும். இந்த லைட்னிங் பிளேடு டேய் நீ தான் காப்பி நீஞ்சா காக்காசி கட்டாக்கின்னு சொல்றான். பார்த்தா கொன்னுரே செஞ்சுட்டான் அவன். காக்காசி சென்சே உங்களோட பேர் எல்லா இடத்திலும் பரவி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பு பிளாக் ஆப்ஸ் காரங்க. டே ஹிடன் லீஃப்ல இருந்து வந்தோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேஸ் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் காக்காசி. அங்க இருந்து நடந்து போயிட்டே இருக்கான். உன்னை இட்டாச்சி அப்படி காக்காசியை பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா விஷயம் முடிச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நான் இட்டாச்சி கேட்கா இந்த கண்ணு வந்து உங்க ஃப்ரெண்டு உங்களை நம்பி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்றான் அவன். அப்படித்தானு சொல்லிட்டு இட்டாச்சி கேட்கான். கண்ணு உங்கள்ட்ட இருக்கனால நீங்க வந்து பெருமையா நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க அவன் இட்டாச்சி ஆமான்னு சொல்றான் காக்காசி. இட்டாச்சி அப்படி சோகமாகறான். சிசி உச்சியாக நடந்த சம்பவத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றான் காக்காசி. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்காம எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் இட்டாச்சி. எனக்கு எதுனா சொல்லு உனக்கு என்ன எதுனாலும் பண்றேன்னு சொல்றான் காக்காசி. சரின்னு சொல்றான் இட்டாச்சி. உன்னை சிசி உச்சிகா இறந்த இடத்துக்கு வந்து இட்டாச்சி நின்னுட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட் நான் உன்னை நம்பி விட்டுட்டு போறேன்டா, அந்த உச்சியக்கெல்லாம் நீ தாண்டா காப்பதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். சிசி நீ இறந்துட்ட, என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட வில்லேஜ் நான் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.